நிறைவாக ஆகஸ்ட் 21 தாவேகா மாநாடு மதுரையில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடே குலுங்க போகுதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பேச்சா எல்லா இடத்துலையும் நடக்கும். அதே மாதிரி மதுரையே குலுங்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, மதுரைங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களிலிருந்தும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுகிற ஒரு ஏரியா. நீங்கள் ஏற்கனவே முதல் மாநாடு நடந்தது விக்கிரவாண்டி. பல்வேறு ஊர்கள்லேருந்து அங்கே விக்கிரவாண்டிக்கு வர்றதுலேயே ஒரு நடைமுறை சிக்கல் இருந்ததால் பல பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு தீவிர விஜய் ரசிகர் அல்லது அந்த கட்சியில் வந்து தீவிரமாக ஈடுபடுகிற எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் விக்கிரவாண்டிக்கு வந்தாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்ததா ஒரு கணக்கு சொன்னாங்க. மதுரைங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேருந்து வேணாலும் அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிச்சயமாக ஒரு 20 லட்சம் பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் நான் கணிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தமிழக அரசியலில் பெருசாக கிளிக் ஆக மாட்டார், அவர் வந்து தனித்து விடப்பட்டார், இவர் எங்கே ஜெயிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை எண்ணங்கள்லாம் இருக்குது. இந்த மாநாட்டுக்கு பிறகு அது அப்படியே மாறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.